சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கைவசம் தற்போது கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய படங்களை வைத்துள்ளார். இதில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கூலி திரைப்படம் பிரம்மாண்டமாக வெளிவர உள்ளது. அடுத்த ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஜெயிலர் 2 வெளிவரும் என கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் குறித்து பல நடிகர்கள் நடிகைகள் பேட்டிகளில் பேசியுள்ளனர். அவருடன் பணிபுரிந்த அனுபவம், அவருடைய எளிமை, அவருடைய குணம் குறித்து பகிர்ந்துள்ளனர். இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்த நடிகர் ராதா ரவி ரஜினிகாந்த் குறித்து பேசியுள்ளார். அது தற்போது வைரலாகி வருகிறது. அவர் கூறியதாவது: எஜமான் படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. அப்போது நான் அங்கு சென்றிருந்தேன். படப்பிடிப்பு நடந்த இடத்தில் தான் அவர் தங்கியிருந்தார். அவரிடம் எனது படத்துக்கு கால் ஷீட் கொடுங்கள் என கேட்டேன். அவரும் தருவதாக ஒப்புக்கொண்டார். சில நாட்களுக்கு பின் ரஜினியிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் இப்போதைக்கு கால் ஷீட் தர முடியாது, நீங்கள் சொன்ன சின்ன படத்தை முடித்து விடுங்கள், அதனை அடுத்து கால் ஷீட் தருகிறேன் என்றும் கூறியிருந்தார். நானும் அவரை தொந்தரவு செய்யவில்லை. பிறகு ஒரு நாள் அவரை மீண்டும் சந்தித்தேன். ஒரு படத்துக்காக என்னை நடிக்க அழைத்தார். நான் அப்போது அவரிடம், என்னை நீங்கள் வில்லனாகவே நடிக்க அழைக்கிறீர்கள், நான் நன்றாக நடிப்பேன், நகைச்சுவை செய்வேன், ஏன் என்னை வயதான கெட்டப்புக்கே அழைக்கிறீர்கள், தொடர்ந்தும் உங்களுக்கு எதிரானவன் போலவே இருக்கிறேனே என கூறினேன். அதற்கு அவரோ, ராதா ரவி ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் என்ன அடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் நீங்கள் அதனை அடிக்கலாம், அப்படி அடித்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதனால் தான் உங்களை அழைக்கிறேன் என்றார் என ராதா ரவி பேசியுள்ளார். இதேபோல நடிகர் ஆனந்த்ராஜிடமும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். பாட்ஷா பட சமயத்தில் இப்படி நடந்ததாக நடிகர் ஆனந்த்ராஜ் பேட்டியில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.